அவர் ஸ்தாபிக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், வாசிக்கலாம். அல்லேலூயா. எசேக்கியேல் 36:11 இரண்டாவது பகுதியை பார்க்கப்படும்போது, பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து, அல்லேலூயா, ஸ்தாபிக்கிற தேவன் ஸ்தாபிப்பார், உன்னை ஸ்தாபிப்பார். நீ முன்னாடி அநேகர் சொல்லுவாங்க இல்லையா, என் அப்பா இருந்த காலத்தில் நாங்கள் இப்படி இருந்தோம், என் குடும்பம் இப்படி இருந்தது, இவங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க குடும்பம் இப்படி இருந்தது, அநேகர் காரணம் காட்டி இப்படி இருந்தோம், இப்போ இப்படி தொலைஞ்சிட்டோம், இப்படி அழிஞ்சிட்டோம், இதை இழந்துட்டோம், இவங்க இந்த கேஸ் போட்டாங்க, எங்க இவ்வளவு இழந்துட்டோம். ஆண்டவர் சொல்கிறான், நீ முன்னாடி எப்படி இருந்தாயோ, முந்தின நாட்களில் இருந்த நிலைமையில் திரும்ப உன்னை ஸ்தாபிக்கிறவர் நம்முடைய தெய்வம். விசுவாசித்தால் கரத்தை தட்டியது அப்பாவுக்கு நன்றி சொல்லு. அல்லேலூயா. அவர் ஸ்தாபிக்கிற தேவன், அவர் ஸ்தாபிக்கிற தேவன். அவர் ஸ்தாபித்து என்ன செய்வார் என்று சொன்னால், அல்லேலூயா, உங்களுக்கு நற்சீரை உண்டாக செய்வார். ஸ்தாபிக்கிற தேவன். அல்லேலூயா. வாசிக்கும் போதே சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அவர் சொல்ற, தேவன் ஸ்தாபித்த கரத்தின் கிரியைகள் சந்திரன் நட்சத்திரம். அவர் அல்லேலூயா ஸ்தாபித்து இருக்கிறார். சந்திரனையும் நட்சத்திரங்களையும் ஸ்தாபித்து இருக்கிறார். அல்லது அது தன் காந்திகளில் இருந்து அல்லது கர்த்தருடைய மகிமையை வெளியே கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அவர் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அல்லேலூயா. கோள்கள் உண்டு. அந்த கோள்களுக்குள் அதிரதன் கோள்களுக்குள் கூடாரத்துக்குள் தேவன் அதை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது தன்னுடைய காந்தியிலே அது சுற்றுகிறது என்பதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியே சங்கீதம் 24:2 பார்க்கப்படும்போது, கடலுக்கு மேலாக அல்லேலூயா கர்த்தர் அஸ்திபாரத்தை ஏற்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா எங்கே நின்று பார்த்தாலும் கடல் உயரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், வானத்தோடு தொட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்முடைய பார்வைக்கு. அல்லேலூயா. ஆனால் நதிகள் அதனுடைய கீழாக வருகிறது. அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 24:2 கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். கடலுக்கு எப்படி அவர் அஸ்திபாரத்தை போட்டார்? அவர் மண்ணினாலே அஸ்திபாரத்தை போட்டார், மணலினாலே அஸ்திபாரத்தை போட்டார். அவர் சொல்றார், சங்கீதம் 89:4 வாசிக்கலாம். சங்கீதம் 89:4 வாசிக்கலாம். என்றென்றைக்கு உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையால் உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டார். அல்லேலூயா. அவர் சொல்றார், இதையெல்லாம் ஏன் நான் எக்ஸாம்பிள் காட்டுகிறார், அதையெல்லாம் ஸ்தாபித்தனா உன் பிள்ளை சீர்குலைஞ்சு நடக்கிறதே, உன் பிள்ளை சீரில்லாமல் நடக்கிறதே, உன் பிள்ளை அல்லேலூயா உனக்கு உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறதே, அதை நான் சரி செய்யாமல் இருப்பேனோ? நீ அழுது கொண்டு இருக்கிறாய் இல்லையா? என் பிள்ளை முன்னாடி எப்படி இருந்தான், என் மகள் முன்னாடி எப்படி இருந்தாள், இப்பொழுது இப்படி சீர்குலைந்து விட்டாளே, இப்பொழுது இப்படி என்னை விட்டு விலகி விட்டாளே, இப்போது என்னோடு எந்த ஒரு பேச்சும் இல்லாதபடி விலகி போய்விட்டாளே, கலங்கி கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், வாசிக்கலாம். 89:4 வாசிக்கும் போது, என்றென்றைக்கு உன் சந்ததியை நிலைப்படுத்துகிற தெய்வம். அல்லேலூயா. ஆலயத்து தெரியாதபடி நிலைப்படுத்துகிற தெய்வம். இதை பார்க்கப்படும் போது வீடுகள் இல்லாதபடி வாடகை வீடுகளில் அலைந்து திரிகிற மக்களே, உங்களுக்கும் ஆண்டவர் சொல்றார், உன்னை ஒரு இடத்தில் நிலைப்படுத்துகிற தெய்வம், உன் தலைமுறையை நிலைப்படுத்துகிற தெய்வம். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், நான் என்ன செய்வேன் என்றால், அல்லேலூயா, தலைமுறை தலைமுறையா உன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சங்கீதம் 103:19 பார்க்கப்படும் போது அவர் சொல்றாரு, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அல்லேலூயா. அவர்
வானத்தில் தம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அல்லேலூயா. அப்படியானால் அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தெய்வம். அல்லேலூயா. அவர் ராஜரீகம் பண்ணுகிற தெய்வம். அல்லேலூயா. பூமியின் ராஜாக்களை, அதிபதிகளை, பூமியின் மனுஷர்களை, பூமியில் வாழ்கிற ஜீவ ஜந்துக்களை, உயிரினங்களை சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர், ஸ்தாபித்தவர், ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. அவர் ஆதியாகமத்திலே பார்க்கப்படும் போது ஒவ்வொன்றும் ஆக கடவது, உண்டாக கடவது என்று சொல்ல 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 சகலதும் அவருடைய அல்லேலூயா வார்த்தைக்கு கீழ்ப்பட்டது. ஆண்டவர் சொல்கிறார், நான் வானத்தில் இருந்தாலும் அல்லேலூயா பூமியில் இருக்கிற அல்லேலூயா சகல காரியங்களையும் அல்லேலூயா ஓ ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆளுகை செய்கிற தெய்வம். அல்லேலூயா. அவர் உன்னுடைய வாழ்க்கையில் அல்லேலூயா ஏதாவது இடங்களில் சத்துரு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறானா, மற்ற மனிதன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறானா, இல்லை வேற ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் முட்டுக்கட்டாய் நின்று கொண்டிருக்கிறதா, அவருடைய ஆளுகை இறங்கி வரும். அவருடைய ஆளுகை இறங்கி வந்து சகலத்தையும் உனக்கு செம்மையாய் செய்து முடிக்கும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்க்கப்படும் போது 2ஆம் அதிகாரம் அல்லேலூயா 1வது வசனத்தை 2வது வசனத்தை பார்க்கப்படும் போது, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்குள் ஓடி வருவார்கள். அல்லேலூயா. கடைசி நாள் ஒன்று வரப்போகிறது. அல்லேலூயா. வாழ்க்கையில் முடிவு, தேசத்தின் முடிவு, ராஜ்யத்தின் முடிவு. அல்லேலூயா. அந்த நாட்களிலே அன்றைக்கு பேழைக்குள் ஜனங்கள் ஏறினதை போல கடைசி நாட்களில் அல்லேலூயா ஜனங்கள் அல்லேலூயா கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறதான அல்லேலூயா அல்லேலூயா ஓ ஸ்தோத்திரம் ஆலயமாகிய பர்வதங்களின் மலைகளில் கொடுமுடிகளில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற இடத்தில் ஜனங்கள் ஓடி வருவார்கள். காப்பாற்றுங்கள் அல்லேலூயா, எங்களுக்கு அல்லேலூயா அடைக்கலம் வேண்டும் என்று சொல்லி ஓடி வருவார்கள். அங்கே சொல்லப்படுகிறது, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய அல்லேலூயா பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அல்லேலூயா. காரணம் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, சகல முழங்கால்களும் எனக்கு முன்பதாய் முடங்கும் என்று சொல்லி. கடைசி நாட்களில் வசனத்தை கேட்கக்கூடாத பஞ்சங்கள் வரும். ஆண்டவரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். ஆண்டவர் சொல்கிறார் அல்லேலூயா, அவர் ஜாதிகளுக்கு நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்பட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள், வாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயத்தை எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம், வாருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள், இன்றைக்கு ஆலயத்துக்கு விரோதமாய் அல்லேலூயா ஆராதிக்கிற ஜனங்களுக்கு விரோதமாய் சில சூழ்நிலைகள் மாறுபாடா இருக்கிறதல்லவா, கவலைப்பட வேண்டாம். ஒரு நாள் ஒன்று வரும், ஒட்டுமொத்த ஜனங்களும் தேவனை ஆராதிக்கும்படி கூடி வருகிறதான நாள். அல்லேலூயா. அங்கே பார்க்கப்படும் போது அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அல்லேலூயா 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர் தமது ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். ஏன்னா ஆண்டவர் ராஜரீகம் செய்யும் போது, ஆண்டவர் ஆளுகை செய்யும் போது, அவர் ஸ்தாபித்த குடும்பம், அவர் ஸ்தாபித்த ஆலயம், அவர் ஸ்தாபித்த ஸ்தாபனங்கள், அவர் ஸ்தாபித்ததான சகல ஆசீர்வாதங்களிலும் அவருடைய ஆசீர்வாதம் வரும்போது அங்க வருகிற பிரச்சனைகளை, போராட்டங்களை, நெருக்கங்களை, பிசாசின் கிரியைகளை அவர் விலக்கி போடுவார். அல்லேலூயா. அவர் நாம் தூங்கினாலும் தூங்காமல் விழித்திருக்கிற தெய்வம். அல்லேலூயா. அவர் தூங்காமல் விழித்திருந்து அல்லேலூயா நமக்காய் அல்லேலூயா பாதுகாக்கிற தெய்வம். அல்லேலூயா.
அல்லேலூயா. அந்த தேவன் ஸ்தாபிக்கிற தேவன். நாம் அல்லேலூயா வளர விடாதபடி, உயர விடாதபடி, மேன்மை பெற விடாதபடி, ஆசீர்வதிக்கப்பட விடாதபடி எந்த ஒரு கிரியை வந்து அல்லேலூயா அந்த ஸ்தாபித்திருக்கிறதற்கு எதிரடையாய் செயல்படுகிறதோ அதற்கு ஆளுகை செய்கிறவர் அவர், ஆளுநர் அவர். அவர் வந்து அந்த காரியங்களை அப்புறப்படுத்தி அல்லேலூயா அந்த இடத்துல மகிமையை மேன்மையை காணும்படி செய்வார். அல்லேலூயா. வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கப்படுவது கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சிங்காசனம் என்று சொன்னால் மேனேஜர் பதவி, ஒரு ஆளுநர். அல்லேலூயா. முக்கியமான ஒரு கம்பெனி அல்லேலூயா ஸ்தோத்திரம் செயல்படுத்தக்கூடியவான ஒரு பொறுப்பு. அல்லேலூயா. அது எப்படின்னா கிருபையினாலே, கிருபையினாலே. கிருபைதான். எல்லாரும் சொல்லுவாங்க நான் இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் ஆண்டவருடைய கிருபை. கிருபை கிருபைதான் நம்ம வாழ வைக்கும், கிருபைதான் நம்ம உயர்த்தும், கிருபைதான் நம்ம அல்லேலூயா மேன்மைப்படுத்தும். கிருபையினால்தான் நாம் நீடித்திருக்க முடியும். அல்லேலூயா. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின் மேல் தாவீதின் கூடாரத்தின் மேல் நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். இன்றைக்கு நியாயம் அல்ல, பணத்துக்கு புரட்டப்படுகிறது அல்லது ஆள் பலத்துக்கு புரட்டப்படுகிறது. நியாயமில்லாத ஒரு சூழ்நிலை. சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார் அல்லேலூயா என்னன்னு சொன்னா, நான் நீதி செய்கிற தேவன், உனக்காய் நீதி செய்வேன், உனக்காய் நியாயம் செய்வேன். அல்லேலூயா. அதன் மேல் தாவீதின் கூடாரத்தின் மேல் ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவரை சேவிக்கிற அல்லேலூயா ஜனத்திற்காக உண்மையாய் நியாயம் தீர்க்கிற தெய்வம், உண்மையாய் நியாயம் விசாரிக்கிற தெய்வம், உண்மையாய் நடந்து கொள்ளுகிற தெய்வம். அல்லேலூயா. நீதி இல்லை என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயா? நீதி இல்லை என்று சொல்லி கலங்கிக் கொண்டு இருக்கிறாயா? நீதி இல்லை என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், நான் நீதி செய்கிற தேவன், நான் நீதி செய்கிற தேவன், உண்மையாய் நீதி செய்கிற தேவன். அல்லேலூயா. உனக்காக நான் நீதி செய்வேன். அல்லேலூயா. உனக்காக நீதி செய்து அல்லேலூயா உன்னுடைய பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே கவலைப்படாதே. அவர் ஸ்தாபித்ததை அவர் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஸ்தாபித்ததை அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஸ்தாபித்ததற்கு இடையூறாய் வருகிறதை அழிக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வாசிக்கலாம். லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. உங்கள் நடுவில் என்ன ஸ்தோத்திரம். 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிற தெய்வம், அவர்கள் மத்தியில் இருக்கிற தெய்வம். அல்லேலூயா. உங்கள் நடுவில் என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பது இல்லை. அநேகர் சொல்லுவாங்க, பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, ஆண்டவர் எனக்கு இந்த கஷ்டத்தை தந்தாரே, ஆண்டவர் எனக்கு இந்த துன்பத்தை தந்தாரே, ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு விஷயத்தை செய்து விட்டாரே. ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை அப்படி நடந்திருக்கலாம். இனி நான் உன்னை ஆரோசிப்பது இல்லை, இனி உன்னை நான் ஆரோசிப்பது இல்லை. அல்லேலூயா. இனி உன்னை நான் அல்லேலூயா ஆரோசிப்பதில்லை. நான் உன் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற எல்லாவற்றை ஸ்தாபித்த தெய்வம் உங்கள் நடுவிலும் அவருடைய மகிமையை ஸ்தாபிக்க போகிறார், அவருடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க போகிறார், அவருடைய வல்லமையை ஸ்தாபிக்க போகிறார், அவருடைய கரத்தின் கிரியைகளை ஸ்தாபிக்க போகிறார். நடுவில் இத்தனை நாட்களும் கண்ட கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் இழப்புகளுக்கும் போராட்டங்களுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை வைத்து அதில் மகிமையை ஸ்தாபிக்க போகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார், உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அல்லேலூயா. சங்கீத பகுதியிலே பார்க்கிறோம், அந்நிய தேவர்கள் எங்களை ஆண்டார்கள், இனி உம்மை மாத்திரம் சார்ந்து நாங்கள் இருப்போம் என்று சொல்லி அங்கே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை நம்பி நிற்கிற உங்கள் நடுவில் ஆண்டவர் உலாவுவார். அல்லேலூயா. ஆண்டவர் உலாவுவார். ஆண்டவர் நம்முடைய தெய்வமாய் இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அதிலே பார்க்கப்படும் போது, ஒருவேளை ஆண்டவரை விட்டு ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போவீர்கள் ஆனால், அந்த லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13 அல்லேலூயா
14 முதல் கடைசி வரையும் பார்க்கப்படும்போது ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். நீங்கள் வேத புத்தகத்தை எடுத்து வாசியுங்கள். ஆண்டவரை விட்டு விலகி போகாதபடி அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். அவர் உங்கள் தேவனாய் இருக்கிறார். அவர் உங்கள் தேவனாய் இருக்க அவரை விட்டு பின்வாங்கி போவீர்களானால், அவரை விட்டு விலகி போவீர்களானால் அவர் அங்கே சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கும். அதுக்கு பின்பதாய் சொல்லக்கூடாது, நான் ஆண்டவரை நம்பி நின்றேனே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஆண்டவரை நம்பி நிற்கும் போது அவனை தலைக்க செய்கிற தெய்வம், செழிக்க செய்கிற தெய்வம், அவனை வாழ வைக்கிற தெய்வம். அவரை விட்டு விலகும் போது, அவர் அங்கே சொல்லப்படும் போது, எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனை எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆலோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடி என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களானால், அல்லேலூயா, ஆண்டவர் சொல்றார், நீங்க இப்படி நடக்காம அப்படி நடந்தீங்கன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிற தெய்வம், ஆண்டவரோ மனிதனுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிகிற தெய்வம். அல்லேலூயா, அவர் சொல்றாரு, நீங்க இப்படி நடக்காமல் இப்படி நடந்தால் அந்த 16 முதல் என்ன என்ன காரியங்கள் இருக்கு என்பதை அல்லேலூயா வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். ஆகையினால் ஆண்டவர் சொல்றார், உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன், உங்களை அல்லேலூயா நடுவில் என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உன் வீட்டுக்குள் ஆண்டவருடைய வாசஸ்தலம் ஸ்தாபிக்கப்படும். உன் கம்பெனிக்குள் ஆண்டவருடைய வாசஸ்தலம் ஸ்தாபிக்கப்படும். ஆண்டவர் வரும்போது, ஆண்டவர் வீட்டுக்குள் வரும்போது அங்கே அசூசியான காரியங்களை காணாதபடி ஆண்டவர் வந்த வாசம் பண்ண முடியாது, அங்கே ஸ்தாபிக்க முடியாது. அவர் விலகி போய்விடுவார். உன் வீட்டை, உன் பாளையத்தை சுத்தமாய் வைத்துக்கொள். நீ வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை சுத்தமாய் வைத்துக்கொள். உன்னுடைய அல்லேலூயா ஆலயத்தை சுத்தமாய் வைத்துக்கொள். நீ எங்கெங்க அல்லேலூயா செயல்படுகிறாயோ, எங்கெங்க உலாவுகிறாயோ, அங்கெல்லாம் தேவனாகிய கர்த்தர் அல்லேலூயா அவர் உலாவுகிறார். அவர் சொல்றார், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை ஆலோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அல்லேலூயா, ஆண்டவருடைய ஜனங்களே, அல்லேலூயா, ஆண்டவருடைய ஜனமாய் இருக்கிறவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு குறைவும் வருவதில்லை. வாதிவன் கூடாரத்தை அணுகுவதில்லை. பொல்லாப்பு உனக்கு நேரிடுவதில்லை. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகையினால அவரை விட்டு விலகாதபடி எச்சரிக்கையாயிரு. வலதுபுறம் இடதுபுறம் விலகாதபடி எச்சரிக்கையாயிரு. அவர் அல்லது நீ விலகி போனால் சில காரியங்களை செய்வார். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நின்றால் சில ஆசீர்வாதங்களை தருவார். என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீ சொன்னீரே, அல்லேலூயா, உங்கள் நடுவில் அல்லேலூயா என்னுடைய அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவர், உங்கள் நடுவில் என் ஆத்துமா அல்லேலூயா, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், நான் இனி உங்களை ஆலோசிப்பது இல்லை, உங்கள் நடுவில் நான் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னீர். ஆண்டவரா, உம்மை நம்பி நிற்கிற ஜனங்கள் ஆண்டவரே உம்மை விட்டு பின்வாங்காதபடி, உம்மை விட்டு அல்லேலூயா சோர போகாதபடி நீர் அவர்கள் நடுவில் உலாவி அவர்கள் தேவனாய் இருந்து அவர்களுக்கான சகல நன்மைகளையும் கொடுத்து வாழ வைப்பீராக. ஆண்டவரா, கேட்கிற காரியங்கள், செய்கிற காரியங்கள், விரும்புகிற காரியங்கள் நன்மையை மாத்திரம் அனுபவிக்கும்படி என் தெய்வம் இரக்கம் செய்வீராக. பின்வாங்கி போகிறவர்களோடு என் தெய்வமே நீர் வைத்திருக்கிற சில சாபங்கள் ஆண்டவர் உம்மை நம்பி நிற்கிறவர்களுக்கும் பின்வாங்கி போகிறவர்களுக்கும் வித்தியாசத்தை கட்டளையிட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். வேண்டிக் கொள்கிற, ஜெபிக்கிற, கேட்கிற எல்லா நன்மையும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால் தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவரை கொடுத்தவர்களை வாழ வைப்பீராக. பெரிய காரியங்களை இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.